வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான மூலிகை செடியை பற்றின சின்ன சின்ன தகவல்களும் அதை எப்படி வளர்க்கலான்ற சின்ன டிப்ஸும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே வித்தியாசமான பூக்களை கொண்ட ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செடி தான் நான் சொன்ன அற்புதமான மூலிகை செடி. இந்த செடியோட பேர் ஜீரக துளசின்னு சொல்லுவாங்க. ஆனால் காமனாக சீரக துளசின்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இதோடைய பூக்கள் ஸ்ட்ரக்சரை வச்சு பூனை மீச செடின்னு சொல்லுவாங்க. இதோடைய பூக்கள் அந்த வெள்ளை கலரில் மீசை முளைச்சது மாதிரி ஒரு மாதிரி நீள நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதை பூனை மீச செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது துளசி குடும்பத்தை சேர்ந்தது தான். துளசிக்கு எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஜீரக துளசிக்குமே மருத்துவ குணம் இருக்கு. இந்த பூனமீச செடியோட இலைகள், பூக்கள், வேர், அதுக்கப்புறம் அந்த தண்டுகள் எல்லாமே சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையுமே மூலப்பொருளாக பயன்படுது. இதை வச்சு நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுல இதை மூலப்பொருளாக சேர்க்குறாங்க. நம்ம சாதாரணமாக இதை வீடுகளில் வளர்க்கும் போது 2-3 இலையை பறித்து பூண்டு, மிளகு இதெல்லாம் அரைச்சி சேர்த்து சாப்பிடும்போது சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யுது. இதோட இலைகளை கஷாயம், அதாவது டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். ஆனால் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 5-6 இலைகளை பறித்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மாத்திரம் வடிகட்டி குடிச்சாச்சுன்னா எப்பேற்பட்ட காய்ச்சல், சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கூட கரைக்கிற தன்மை உள்ளது. அதுக்கப்புறம் ரத்தத்தில் உள்ள யூரியா, கிரியாட்டினுடைய அளவை குறைச்சி ரத்தத்தையுமே சுத்தம் செஞ்சு நம்ம சிறுநீரகத்தை நல்லபடியாக பாதுகாக்குது. தெற்காசிய நாடுகளில் ஜாவா அந்த மாதிரி இடங்களில் இந்தோனேஷியா அங்கெல்லாம் இந்த டீயை ரெகுலராகவே பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ஜாவா டீன்னு கூட இந்த செடிக்கு இன்னொரு பேர் இருக்குது. சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற நோய்களையும் கட்டுக்குள் கொண்டு வரும். ஆனால் இதை முறைப்படி நல்ல ஒரு சித்த மருத்துவர்களுடைய அட்வைஸின் பேரில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இடம் இருந்தனா கிரவுண்ட்லேயும் வச்சு வளர்க்கலாம். நல்ல ஒரு மண் கலவை, நம்ம பூஞ்செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி மண் கலவை, 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோபீட், 1 பங்கு சாண உரம், எந்த உரம்னாலும் சரி, ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்து அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் தான் நட்டு வச்சிருக்கேன். இப்படி நட்டு வைக்கும் போது நல்லா சீக்கிரமாகவே வளர்ந்து நல்ல பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிகளை வைக்கிறது வீட்டுக்கு பின்புறமாக வைக்காமல் வீட்டுக்கு முன்புறத்தில் துளசிலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நல்ல ஒரு சுத்தமான இடத்துல வச்சு வளர்க்குறது நல்லது. டெய்லி தண்ணி ஊற்றணும். முழு சூரிய வெளிச்சம் தேவை. அப்போ தான் அந்த செடிகள் நல்லா வளர்ந்து இந்த செடிகள் அந்த இலைகள் நல்லா பச்சையாக நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த பூனமீச செடியை பற்றின டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.